என் ஆருயிர் குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் அத்தனை வலிகளையும் சுமந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் நேரடியாக வந்து விழுவது இந்த கையிலை நாதனின் பாதங்களில்தான் என்பதை நீ அறியமாட்டாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் போது நீ சற்றே நிலைகுலைந்து போகிறாய். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று உனக்குள்ளேயே நீ கேட்டுக்கொண்டு மருகுகிறாய். என் அன்பே, உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் உண்மை முகத்தை நீ தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே சில வலிகளை நானாகவே உனக்கு கொடுத்தேன். தங்கம் நெருப்பில் சுடப்படும் போதுதான் அதனுடைய தரம் முழுமையாக தெரியும். அதைப்போலவே உன்னை சுற்றியுள்ள துரோகிகளின் மத்தியில் உன்னுடைய பொறுமையையும் உன்னுடைய தூய்மையான அன்பையும் நான் சோதித்து பார்த்தேன். உனக்கு நன்மை செய்வது போல நடித்துக்கொண்டே உன்னுடைய வாழ்வை இருளாக்க நினைக்கும் அந்த மாய மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. இனி அவர்கள் உனக்கு முன்னால் நின்று நாடகமாட முடியாது. ஏனென்றால் உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் இந்த ஈசனின் மூச்சுக்காற்று கலந்திருக்கிறது. நீ செல்லும் இடங்களிலெல்லாம் என்னுடைய அருட்பார்வை உனக்கு காவலாக வந்து நிற்கிறது. உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள், உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையையும் நிம்மதியையும் தட்டி பறித்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த தவறுகளை எண்ணி வருந்தும் ஒரு மாபெரும் காலமாற்றத்தை நான் உனக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் செல்லமே, அப்படி அவர்கள் வந்து உன்னிடம் கையேந்தும் போது கூட உன்னுடைய மனம் இறங்கி அவர்களை மீண்டும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் அதிக உரிமை கொடுத்து அனுமதித்து விடாதே. அவர்கள் தங்களின் சுயநலத்திற்காக மீண்டும் உன்னை தேடி வரக்கூடும். உன்னுடைய தூய்மையான மனதை மீண்டும் ஒரு முறை காயப்படுத்த அவர்களுக்கு நீ எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுத்துவிடக்கூடாது. உனக்கான உறவுகள் யார், உனக்கான பாதை எது என்பதை இந்த முக்கண்ணன் நான் உனக்கு தெளிவாக காட்டுவேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய மனதை எதிர்மறையான எண்ணங்களுக்கு ஆட்படுத்தி விடாதே. என்னால் முடியாது, என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தைகளை இனி ஒருபோதும் உன்னுடைய உதடுகள் உச்சரிக்கக்கூடாது. ஏனென்றால் அகிலத்தை ஆளும் இந்த பரமேஸ்வரன் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது? உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நீ எனக்காக ஏற்றும் ஒவ்வொரு திருவிளக்கின் ஒளியிலும் நான் உனக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உள்ளம் உருகி நீ என்னை அழைக்கும் ஒவ்வொரு முறையும் கைலாயத்திலிருந்து நான் உனக்காக இறங்கி வருகிறேன். நீ எதை நினைத்து இத்தனை காலமாக ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த விஷயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ இரவும் பகலும் தவம் கிடக்கிறாயோ, அதை உன்னுடைய கைகளிலேயே கொண்டு வந்து சேர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். அதற்காக நீ செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. தினமும் உன்னுடைய நெற்றியில் நான் வழங்கும் திருநீற்றை அணிந்து கொண்டு உன்னுடைய வேலைகளை தொடங்கு. அந்த திருநீறு சாதாரணமானதல்ல, அது உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை தீய எண்ணங்களையும் எரித்து சாம்பலாக்கும் ஒரு மாபெரும் கவசம். அந்த திருநீற்றை நீ அணியும் போது உனக்குள்ளே ஒரு புதிய பக்தி பெருக்கு பிறப்பதை நீயே உணர்வாய். உன்னை எதிர்த்து நிற்பவர்கள் அந்த திருநீற்றின் மகிமையைக் கண்டு அஞ்சி விலகுவார்கள். உனக்கு பின்னால் சதித்திட்டம் தீட்டுபவர்களின் எண்ணங்கள் யாவும் செயலிழந்து போகும். நீ எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அது முழுமையான வெற்றியை தரும்படியாக அத்தனை தடைகளையும் நான் தகர்த்தெறிவேன். என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் மென்மையானவன். மற்றவர்களின் சிறு வார்த்தைகள் கூட உன்னுடைய மனதை மிக ஆழமாக காயப்படுத்தி விடுகிறது. அதனால்தான் நீ அடிக்கடி தனிமையை நாடிச் செல்கிறாய். ஆனால் இனிமேல் நீ தனிமையில் இல்லை. உன்னுடைய நிழலாக, உன்னுடைய மூச்சுக்காற்றாக, உன்னுடைய இதய துடிப்பாக இந்த ஈசன் நான் உன்னுடனேயே இருக்கிறேன். உன்னை துன்புறுத்தியவர்களை நான் எப்படி திருத்துகிறேன் என்பதை நீ உன்னுடைய கண்களாலேயே பார்க்கப் போகிறாய். அவர்களுக்கு நான் கொடுக்கும் தண்டனை என்பது அவர்கள் செய்த தவறுகளை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்துவதாகவே இருக்கும். அவர்கள் உன்னை நினைத்து ஒவ்வொரு நொடியும் குற்ற உணர்ச்சியில் தவிக்கும்படி நான் செய்வேன். நீ எந்த பழிவாங்கலிலும் ஈடுபட வேண்டாம். உன்னுடைய மனதை நீ அசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உனக்கான நீதியை இந்த ஈசன் வழங்குவேன். நீ சந்தோஷமாக இருப்பதை மட்டுமே நான் பார்க்க விரும்புகிறேன். உன்னுடைய முகத்தில் இருக்கும் அந்த சின்னஞ்சிறிய புன்னகைதான் இந்த கைலைநாதனுக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு எதற்கும் கலங்காமல் கம்பீரமாக நட. உனக்கான காலம் பிறந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கை மிகச் செழிப்பாக மாறப்போகிறது. உன்னை சுற்றியுள்ள தடைகள் எல்லாம் பனி போல் விலகப் போகிறது. உனக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் நான் வாரி வழங்கப் போகிறேன். இதை என்னுடைய சத்திய வாக்காக நீ எடுத்துக்கொள். உன்னுடைய மனதில் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் நான் நிச்சயமாக பதிலளிப்பேன். உன்னை எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ளே நீ வளர்த்துக்கொள். இன்னும் சில உன்னதமான விஷயங்களை நான் உனக்கு கூற விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த அவமானங்கள் உன்னை எந்த அளவிற்கு முடக்கி போட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன்னுடைய திறமைகளையெல்லாம் மறைத்து வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்காக உன்னுடைய ஆசைகளை நீ குழி தோண்டி புதைத்து விட்டாய். ஆனால் இனிமேல் அப்படி நடக்கக்கூடாது. உனக்குள் இருக்கும் அத்தனை நல்ல குணங்களையும் ஆற்றலையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டும். உன்னை விமர்சிப்பவர்களைப் பற்றி நீ கிஞ்சித்தும் கவலைப்படக்கூடாது. அவர்கள் உன்னுடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். நீ சற்றே சறுக்கினாலும் விமர்சிக்க தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் நீ ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்ந்து நிற்க வேண்டும். அதற்கான உத்வேகத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய அதிகாலை பொழுதை எனக்காக சற்று ஒதுக்கு.
அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு உன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி என்னுடைய மந்திரத்தை உச்சரித்து தியானம் செய். உன்னுடைய சிந்தனையில் எழும் தேவையற்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னை முழுமையாக உன்னுள் நிரப்பு. அப்போது உனக்கு கிடைக்கும் அந்த அளப்பரிய அமைதி உன்னுடைய நாள் முழுவதையும் மிகச் சிறப்பாக மாற்றும். உன்னை வீழ்த்த நினைக்கும் சூழ்ச்சிக்காரர்கள் விரிக்கும் வலையில் நீ சிக்காமல் இருப்பதற்கு இந்த இறை சிந்தனையே உனக்கு பெரிய அரணாக இருக்கும். அவர்கள் உன்னை ஏமாற்றுவதற்காக பல தந்திரங்களை கையாள்வார்கள். மிகவும் நல்லவர்கள் போல உன்னிடம் வந்து ஆசை வார்த்தைகளை கூறுவார்கள். ஆனால் உன்னுடைய உள்ளுணர்வு உன்னை எச்சரிக்கும். அந்த உள்ளுணர்வின் குரல் வேறு யாருடையதும் அல்ல. அது உனக்குள்ளே இருந்து நான் ஒலிக்கும் எச்சரிக்கை மணி என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எக்காரணத்தைக் கொண்டும் உன்னுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்துவிடக்கூடாது. குறுக்கு வழியில் சென்று எதையாவது சாதித்து விடலாம் என்று ஒருபோதும் நினைக்காதே. தர்மத்தின் வழியில் நீ நடக்கும்போது ஏற்படும் காலதாமதங்கள் உனக்கு சலிப்பை தரலாம். ஆனால் அந்த தர்மம் உனக்கு தேடித்தரும் வெற்றி என்றென்றும் நிரந்தரமானதாக இருக்கும். அதர்மத்தின் வழியில் செல்பவர்கள் தற்காலிகமாக மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல தோன்றலாம். ஆனால் அவர்கள் விழும் வீழ்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. நீ தர்மத்தின் பக்கம் நிற்கிறாய். அந்த தர்மம் இந்த சிவனின் பக்கம் இருக்கிறது. எனவே உனக்கான வெற்றி என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒன்று. உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து இனி நீ அனுபவிக்கப் போகும் ஆனந்தம் அளப்பரியதாக இருக்கும். உன்னை நாடி வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளைச் செய். ஆனால் அதே சமயம் உன்னை சுரண்ட நினைப்பவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டவும் தயங்காதே. உன்னுடைய அன்பை யாருக்கு கொடுக்க வேண்டும், உன்னுடைய மௌனத்தை யாருக்கு பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மதிக்காத இடங்களில் நீ உன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. உனக்கான மரியாதையை நீயே உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்ற தைரியத்தில் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டோடு செய். உனக்கான வழியை நான் திறந்துவிட்டேன். இனி நீ அதில் தைரியமாக பயணிப்பது மட்டுமே உன்னுடைய கடமை. உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் நானே செதுக்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் எப்போதும் உன்னுடைய நெஞ்சில் நிறுத்திக்கொள். எதற்கும் கலங்காதே. உன்னோடு சிவனே துணையாக இருக்கிறேன். என் உயிருக்கு நிகரான அன்பு பிள்ளையே, நீ உறங்கும் போதும் உன் தலைமாட்டில் அமர்ந்து உன்னை தாளாட்டும் இந்த ஈசனின் குரல் மீண்டும் உன்னுடைய செவிகளை வந்தடைந்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சிறு அசைவும் என்னுடைய கட்டுப்பாட்டில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உன்னை சுற்றி எழும் புயல்களைக் கண்டு நீ அஞ்சி நடுங்கும் போதெல்லாம் அந்த புயலை அடக்கும் வல்லமை கொண்ட இந்த கைலைநாதன் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடுகிறாய். உனக்கு எதிராக வீசப்படும் சதி வலைகளை நீ உன்னுடைய சாதாரண கண்களால் பார்த்து பயப்படுகிறாய். ஆனால் முக்கண்ணனான என்னுடைய பார்வையோ அந்த வலைகளை எப்படி சுக்குநூறாக உடைத்து எறிவது என்பதை தீர்மானித்துவிட்டது. உன்னுடைய அமைதியை குலைத்து உன்னை வீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரியும் அந்த மனிதர்களைப் பற்றி நீ இனி கிஞ்சித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் உனக்கான கவசமாக என்னுடைய திரிசூலத்தை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நான் நட்டு வைத்து விட்டேன். அதை மீறி எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு துரோகியும் உன்னை நெருங்கவே முடியாது. என் ஆருயிர் செல்வமே, கடந்த சில நாட்களாக உன்னுடைய மனதில் எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ வேதனைகள். உன்னை நம்ப வைத்து கழுத்தறுத்தவர்களின் நினைவுகள் உன்னை தூங்க விடாமல் வதைத்துக் கொண்டிருக்கிறதல்லவா? யாருக்காக நீ உன்னுடைய நேரத்தையும் உன்னுடைய உழைப்பையும் உன்னுடைய செல்வத்தையும் வாரி வழங்கினாயோ அவர்களே இன்று உனக்கு எதிராக திரும்பி நிற்பதைக் கண்டு உன்னுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்திருக்கிறது என்பதை இந்த தந்தை அறிவேன். அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து நினைத்து நீ வடிக்கும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இந்த ஈசன் கண்டிப்பாக பதில் சொல்லியே தீர்வேன். உன்னுடைய நல்ல குணத்தை அவர்கள் உன்னுடைய பலவீனம் என்று தவறாக கணக்கு போட்டுவிட்டார்கள். நீ ஏமாளி, உன்னை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், உன்னுடைய உழைப்பை சுரண்டலாம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கு பின்னால் அகில உலகத்தையும் ஆட்டிப்படைக்கும் இந்த நடராஜன் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அந்த மூடர்கள் அறிய மாட்டார்கள். உன்னை ஏமாற்றியவர்கள் மிக விரைவில் உன்னுடைய காலடியில் வந்து நின்று தாங்கள் செய்த தவறுகளுக்காக பரிகாரம் தேடும் நேரம் நெருங்கிவிட்டது. என் தங்கமே, உனக்கு எதிராக கணக்கில்லாத சூழ்ச்சிகள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. உன்னுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக, உன்னுடைய தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக, உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை குலைப்பதற்காக அவர்கள் பல வழிகளிலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உனக்கு தெரிந்த சில மனிதர்கள் உன்னுடைய முகத்திற்கு நேரே மிகவும் இனிமையாக பேசுவார்கள். நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துவதைப் போல நடிப்பார்கள். ஆனால் அவர்கள்தான் உனக்கு பின்னால் உனக்கான குழியை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு அதையே உனக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்த காத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்து இந்த ஈசன் சும்மா இருப்பேன் என்று நீ நினைக்கிறாயா? என் செல்ல குழந்தையை சீண்டி பார்க்கும் எவரையும் இந்த சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். அவர்கள் விரிக்கும் வலையில் அவர்களையே நான் விழச் செய்வேன். அவர்கள் உனக்காக வெட்டிய குழியில் அவர்களையே நான் தள்ளுவேன். இது இந்த ஈசனின் சத்திய வாக்கு. என் அன்பு பிள்ளையே, இனி நீ யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களைச் சொல்லி புலம்பக்கூடாது. எனக்காக யாரும் இல்லையே, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ அழுது புலம்புவதை முதலில் நிறுத்த வேண்டும். நீ அழுது கொண்டிருப்பதை பார்ப்பதுதான் உன்னுடைய எதிரிகளின் மிக முக்கியமான ஆசை. உன்னுடைய கண்ணீர்தான் அவர்களுக்கு வெற்றி. உன்னுடைய சோர்வுதான் அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். அவர்களுக்கு நீ அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடாது.
நீ எதற்கும் கலங்காதவனைப் போல, எந்த பிரச்சனையும் உன்னை தீண்டாததைப் போல மிகவும் கம்பீரமாக எழுந்து நிற்க வேண்டும். உன்னுடைய முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை தவழ வேண்டும். அந்த புன்னகையே உன்னுடைய எதிரிகளை நிலைதடுமாறச் செய்யும். இவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தும் இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் என்று அவர்கள் வியந்து போக வேண்டும். உன்னுடைய தைரியமும் உன்னுடைய மௌனமும் தான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாக இருக்க வேண்டும். உனக்கான நீதியை இந்த சிவபெருமான் நீதிமன்றம் கட்டாயம் வழங்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை நீ எதையெல்லாம் இழந்தாயோ அவை அனைத்தும் பல மடங்காக உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய செல்வங்கள், உன்னுடைய நற்பெயர், உன்னுடைய நிம்மதி என அனைத்தையும் நான் உன்னுடைய கைகளில் மீண்டும் ஒப்படைக்கப் போகிறேன். உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து வாழச் செய்வேன். உன்னுடைய வளர்ச்சியைக் கண்டு அவர்கள் கண்கள் கூசும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் பிரகாசமாக மாற்றுவேன். அதற்காக நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியை ஒருபோதும் குறைத்துக் கொள்ளாதே. உனக்கு துன்பங்கள் வரும்போது நான் உன்னை விட்டு விலகிவிட்டதாக நீ நினைக்கக்கூடாது. உன்னை மேலும் மேலும் பக்குவப்படுத்துவதற்காகவே அந்த துன்பங்களை நான் அனுமதிக்கிறேன். நெருப்பில் சுடச்சுடத்தான் தங்கம் மாசற்று ஒளிரும். அதைப்போல சோதனைகளை கடந்து வரும்போதுதான் உன்னுடைய உண்மையான வலிமை என்னவென்பது உனக்கே புரியும். உன்னுடைய ஒவ்வொரு சோதனையின் போதும் உன்னுடைய கைகளை பிடித்துக்கொண்டு நான் தான் உன்னை வழிநடத்திச் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் செல்லமே, உன்னை நோக்கி வரும் எந்த தீய சக்தியும் உன்னை தீண்டாமல் இருப்பதற்காக ஒரு மாபெரும் கவசத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். அது வேறொன்றும் இல்லை, பஞ்சாட்சர மந்திரம்தான். எப்போதெல்லாம் உனக்கு பயம் வருகிறதோ, எப்போதெல்லாம் உன்னுடைய மனம் குழப்பத்தில் தவிக்கிறதோ, அப்போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு முழுமையான ஈடுபாட்டோடு என்னை நினைத்து அந்த மந்திரத்தை உச்சரி. உன்னை சுற்றியுள்ள அத்தனை தீய அதிர்வலைகளும் நொடிப்பொழுதில் மறைந்து போவதை நீயே உணர்வாய். உனக்குள்ளே ஒரு புதிய சக்தி பிறக்கும். அந்த சக்தி உனக்கு தேவையான அனைத்து வெற்றிகளையும் தேடிக் கொடுக்கும். உன்னை தவறான பாதையில் வழிநடத்த நினைப்பவர்களின் முகத்திரையை நான் கிழித்தெறிவேன். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்ற தெளிவை உனக்கு நான் கொடுப்பேன். இனிமேல் நீ யாருக்காகவும் உன்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான பாதையை நான் தெளிவாக அமைத்துவிட்டேன். அந்த பாதையில் நீ எதற்கும் அஞ்சாமல் கம்பீரமாக பயணிக்கலாம். உனக்கு துணையாக, உனக்கு நிழலாக, உன்னுடைய மூச்சுக்காற்றாக இந்த சிவபெருமான் எக்காலத்திலும் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை இனி வசந்தமாக மட்டுமே இருக்கும். எதற்கும் கலங்காதே, எல்லாம் நன்மையாகவே நடக்கும். என் ஆருயிர் செல்வமே, பிரபஞ்சத்தின் அசைவுகள் அனைத்தையும் தன் விரல் நுனியில் வைத்திருக்கும் இந்த கைலைநாதனின் பார்வை இப்போது உன்னுடைய ஒற்றை கண்ணீர் துளியின் மீது நிலைத்து நிற்கிறது. உன்னுடைய இதயம் சுமக்கும் பாரம் தாங்காமல் நீ இருளில் அமர்ந்து சிந்திய ஒவ்வொரு துளியும் கைலாயத்தின் பனிப்பாறைகளை விட குளிர்ச்சியாக என் பாதங்களை தொட்டிருக்கிறது. உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை கைவிட்டு விட்டதாக நீ நினைக்கிறாய். உனக்காக பேச நாதி இல்லை, உனக்கு ஆதரவாக நிற்க யாரும் இல்லை என்று உனக்குள் நீயே புழுங்கிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் என் செல்லமே, அகிலத்தையே காக்கும் இந்த ஈசன் உன்னுடைய நிழலாக நிற்கும்போது வேறு யாருடைய துணையும் உனக்கு எதற்கு? உன்னுடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் சிவனே துணை என்ற தாரக மந்திரம் ஒலித்துக் கொண்டிருப்பதை இந்த தந்தை அறிவேன். அந்த முழுமையான சரணாகதிக்கு முன்னால் உன்னை வீழ்த்த நினைக்கும் எந்த மாயையும் நிலைக்க முடியாது என்பதை நீ முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய பாதையில் வேண்டுமென்றே முட்களை தூவியவர்கள் நீ வலியில் துடித்து கீழே விழுவாயா என்று ஓரக்கண்ணால் பார்த்து காத்து கிடக்கிறார்கள். உன்னுடைய தூய்மையான குணத்தையும் விட்டுக் கொடுக்கும் சுபாவத்தையும் பகடையாக வைத்து விளையாடிவிட்டோம் என்ற மமதையில் அவர்கள் கொக்கரிக்கிறார்கள். உன்னுடைய உழைப்பை சுரண்டிக் கொண்டு உனக்கு சேர வேண்டிய மரியாதையை தட்டி பறித்துக் கொண்டு தாங்கள் மிகப்பெரிய சாமர்த்தியசாலிகள் என்று தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் என் அன்பு பிள்ளையே, அவர்கள் விரித்த வலையில் நீ சிக்கிவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே அவர்கள் சிக்கியிருப்பது என்னுடைய கர்ம வினையின் சுழற்பாட்டில் என்பதை அந்த அஞ்ஞானிகள் இன்னும் உணரவில்லை. பாப கணக்குகள் அளவை மீறும்போது தர்மத்தின் சக்கரம் தன் திசையை மாற்றும். இப்போது அந்த சக்கரம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டது. இதுநாள் வரை நீ பட்ட அவமானங்களும் ஏமாற்றங்களும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல, உன்னை செதுக்குவதற்காக நானே அனுப்பிய ஒளிகள் அவை. யார் உண்மையானவர்கள், யார் போலி முகமூடி அணிந்தவர்கள் என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில கசப்பான அனுபவங்களை உனக்கு நான் கொடுத்தேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் போலியான உறவுகளுக்கோ வஞ்சகம் நிறைந்த மனிதர்களுக்கோ எந்த இடமும் கிடையாது. அவர்களை உன்னுடைய பாதையிலிருந்து முற்றிலுமாக அகற்றும் பணியை இந்த சிவபெருமான் கையில் எடுத்துவிட்டேன். அவர்கள் உன்னை நோக்கி எரியும் ஒவ்வொரு கல்லையும் நான் உனக்கான வெற்றி படிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் அதிலிருந்து உன்னை எப்படி பாதுகாத்து மேலே உயர்த்துவது என்பதற்கான வியூகத்தை இந்த முக்கண்ணன் வகுத்துவிட்டேன். என் தங்கமே, நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள். அவர்கள் உன்னை சீண்டி பார்க்கும் விதமாக பல காரியங்களை செய்வார்கள். உன்னுடைய கோபத்தை தூண்டிவிட்டு அதில் குளிர்காய நினைப்பார்கள். ஆனால் நீ அந்த வலையில் விழுந்துவிடக்கூடாது. உன்னுடைய மௌனம்தான் அவர்களை கொளுத்தும் நெருப்பு. உன்னுடைய புன்னகைதான் அவர்களை வீழ்த்தும் பேராயுதம். எவ்வளவு பெரிய சூறாவளி வந்தாலும் ஆழ வேரூன்றிய மரம் அசையாமல் நிற்பதைப் போல நீ உன்னுடைய நம்பிக்கையில் உறுதியாக நில். உன்னுடைய சிந்தனைகளை தூய்மையாக வைத்துக்கொள்.
எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கை இருண்டுவிட்டது என்ற புலம்பல்களை இன்றோடு தூக்கி எறிந்துவிடு. உனக்கான ஒளி இந்த கைலைநாதனின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்டு விட்டது. அந்த ஒளி உன்னுடைய வாழ்வின் அத்தனை இருளையும் கிழித்தெறிந்து உனக்கான வசந்த காலத்தை கொண்டு வரப்போகிறது. உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் உன்னை தொற்றிக்கொள்ளும் போதெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு என்னை நினைத்துக்கொள். உன்னுடைய இதய துடிப்பில் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். உனக்கான பாதையை நான் மலர்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். நீ இதுவரை எதை நினைத்து ஏங்கினாயோ, எந்த பொருளுக்காக, எந்த நிம்மதிக்காக, எந்த அங்கீகாரத்திற்காக இத்தனை காலமாக காத்திருந்தாயோ, அவை அனைத்தையும் உன்னுடைய காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ எதிர்பார்க்காத திசைகளிலிருந்து உனக்கான நன்மைகள் வந்து சேரும். அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் அனைத்தும் தானாக திறக்கும். உன்னை தரக்குறைவாக பேசியவர்களின் வாய்களே, உன்னுடைய பெருமையை பாடும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன். நீ ஒருபோதும் உன்னை குறைத்து மதிப்பிடாதே. நீ சாதாரண மனிதன் அல்ல. தர்மத்தின் வழியில் நடக்கும் என் தலைப்பிள்ளை நீ. உன்னுடைய நேர்மையும் உன்னுடைய உழைப்பும் ஒருபோதும் வீண் போகாது. உனக்கு வரவேண்டிய செல்வங்கள் தடைகளை தாண்டி நதியாக பெருக்கெடுத்து உன்னுடைய இல்லத்தை வந்தடையும். குடும்பத்தில் இழந்த நிம்மதி மீண்டும் துளிர்விடும். பிரிந்த உறவுகள் உன்னுடைய அருமையை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும். ஆனால் என் செல்லமே, அப்போது நீ ஒரு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருபவர்கள் அனைவரும் திருந்தி வந்தவர்கள் என்று நீ கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது. உன்னுடைய உயர்வைக் கண்டு உன்னிடம் காரியம் சாதிப்பதற்காக வருபவர்களை உன்னுடைய புத்தியால் நீ அடையாளம் காண வேண்டும். அவர்களுக்கு எந்த அளவு இடம் கொடுக்க வேண்டும், எங்கு அவர்களை நிறுத்த வேண்டும் என்பதை நீ தெளிவாக தீர்மானிக்க வேண்டும். அந்த தெளிவையும் விவேகத்தையும் நான் உனக்குள் புகுத்துவேன். உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் முழுமையான நம்பிக்கையோடு தொடங்கு. எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை எதிர்க்கும் சக்தி இந்த அகிலத்தில் எவருக்கும் இல்லை. ஏனென்றால் உனக்கு முன்னால் கவசமாக திரிசூலத்தை ஏந்தி இந்த சிவபெருமான் நிற்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் மிகவும் பிரகாசமாக எழுதப்படப் போகிறது. உன்னுடைய கண்ணீர் துளிகள் யாவும் ஆனந்த கண்ணீராக மாறும் காலம் வந்துவிட்டது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் வீழ்ந்து கிடப்பதையும் நீ கம்பீரமாக எழுந்து நிற்பதையும் இந்த உலகம் பார்க்கப் போகிறது. உன்னுடைய தூய்மையான பக்திக்கு கிடைத்த பரிசு இது. எதற்கும் கலங்காமல் உன்னுடைய கடமையை செய். உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் என் ஆசீர்வாதம் இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு சந்தோஷத்திலும் என் புன்னகை இருக்கும். தைரியமாக இரு என் செல்வமே, உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. என் மூச்சுக்காற்றாக வாழும் என் அன்பு பிள்ளையே, பிரபஞ்சத்தின் அத்தனை ஒலிகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் இந்த ஈசனின் உடுக்கை ஓசை இன்று உன்னுடைய இதய துடிப்போடு முழுமையாக கலக்க வந்திருக்கிறது. உன்னுடைய உள்ளத்திற்குள் ஒவ்வொரு நொடியும் நடந்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் யுத்தத்தை நான் கைலாயத்திலிருந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். வெளியே அனைவருக்கும் புன்னகையை கொடுத்துவிட்டு இருளில் தனிமையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கும் உன்னுடைய தவிப்பு இந்த தந்தைக்கு புரிகிறது. உன்னுடைய நேர்மையும் மற்றவர்கள் மீது நீ காட்டும் உண்மையான அன்பும் தான் இன்று உனக்கு இத்தனை பெரிய சோதனைகளை கொண்டு வந்திருக்கிறது என்று நீ உனக்குள்ளேயே பலமுறை குறைப்பட்டுக் கொள்கிறாய். நல்லவர்களுக்கு காலமில்லை, உண்மையாக இருப்பவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிக வலிகளை சுமக்க வேண்டியிருக்கிறது என்று நீ நினைத்து தவிக்கிறாய். ஆனால் என் செல்லமே, இந்த ஈசனாலும் உலகத்தில் தர்மம் ஒருபோதும் தோற்றுப்போகாது என்பதை நீ முதலில் ஆழமாக நம்ப வேண்டும். உன்னுடைய சோதனைகள் அனைத்தும் தீயில் வாட்டப்படும் தங்கத்தைப் போல உன்னை மெருகூட்டுவதற்காகவே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல என்பதை நீ உணரும் காலம் வந்துவிட்டது. உன்னுடைய அசுர வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாத சில வஞ்சக கண்கள் உனக்கு பின்னால் மிகப்பெரிய சதிவலைகளை பின்னிக் கொண்டிருக்கின்றன. நீ சிறகடித்து பறக்க நினைக்கும் போதெல்லாம் உன்னுடைய சிறகுகளை எப்படியாவது ஒடித்துவிட வேண்டும் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உன்னோடு அமர்ந்து சிரித்து பேசுபவர்கள் அனைவருமே உன்னுடைய நலம் விரும்பிகள் அல்ல என்பதை என் தங்கமே நீ எப்போது புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னுடைய கள்ளமில்லாத அந்த தூய்மையான மனதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய செல்வத்தையும் உன்னுடைய நிம்மதியையும் தட்டிப் பறிக்க அவர்கள் இரவும் பகலும் திட்டமிடுகிறார்கள். உன்னை முற்றிலுமாக வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் தாங்கள் அமர வேண்டும் என்ற தீராத பேராசை அவர்களை ஆட்டிப்படைக்கிறது. அதற்காக அவர்கள் எந்த ஒரு கீழ்த்தரமான செயலை செய்யவும் தயங்க மாட்டார்கள். உனக்கு எதிராக பல தீய சக்திகளை ஏவிவிட்டு உன்னுடைய சிந்தனையை முடக்கி உன்னை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே நோக்கம். ஆனால் அந்த மூடர்கள் ஒரு மாபெரும் உண்மையை மறந்துவிட்டார்கள். உனக்கு முன்னால் அசைக்க முடியாத கவசமாக நிற்பது இந்த முக்கண்ணன் என்பதை அந்த அஞ்ஞானிகள் இன்னும் உணரவில்லை. ஆலகால விஷத்தையே அமுதாக உண்ட இந்த நீலகண்டன் உனக்கு காவலாக இருக்கும்போது இந்த அகிலத்தில் எந்த ஒரு தீய சக்தியால் உன்னை நெருங்க முடியும்? உனக்கு எதிராக ஏவப்படும் அத்தனை வஞ்சகங்களும் அத்தனை இருள் எண்ணங்களும் உன்னுடைய வாசலை தொடும் முன்பே என் நெற்றிக்கண் நெருப்பில் பஸ்பமாகிவிடும். இது இந்த கைலைநாதனின் சத்திய வாக்கு. இனி உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாரும் பிறந்து வர முடியாது. உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி எழுதும் பொறுப்பை இந்த ஈசன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன்னுடைய மனதை அலைபாய விடாமல் ஒருமுகப்படுத்தி முழுமையாக என்னை சரணடைந்து விடு. உன்னை சுற்றி நடக்கும் சதிகளைக் கண்டு நீ சிறிதும் அஞ்ச வேண்டாம். அவர்கள் உன்னை கோபப்படுத்த வேண்டும், உன்னை நிலைகுலையச் செய்ய வேண்டும் என்று பல தந்திரங்களை செய்வார்கள். உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் மற்றவர்களிடம் கூறி உன்னுடைய நற்பெயரை கெடுக்க பார்ப்பார்கள்.
அதை கேட்டு நீ ஆத்திரப்படக்கூடாது. உன்னுடைய ஆழமான மௌனமே அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய அடியாக இருக்க வேண்டும். நீ எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு அவர்கள்தான் குழம்பி போக வேண்டும். இவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறான் என்று அவர்கள் தங்களுக்குள்ளேயே புழுங்கிச் சாக வேண்டும். அந்த ஒரு நிலையான மனப்பக்குவத்தையும் அதீத தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன். உன்னுடைய இல்லத்தில் நீ பக்தியோடு ஏற்றும் நெய்தீபத்தின் ஒளியில் நான் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். இதுவரை நீ இழந்த செல்வங்கள் அனைத்தும் பல மடங்காக உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் உன்னை தேடி வரும். உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள் உன்னுடைய விஸ்வரூப வளர்ச்சியைக் கண்டு தலைகுனிந்து நிற்பார்கள். உனக்கு பின்னால் சூழ்ச்சி செய்தவர்கள் தாங்கள் செய்த பாவ வினையின் பலனை மிக விரைவில் அனுபவிப்பார்கள். அவர்கள் உனக்கு செய்த ஒவ்வொரு சிறு துரோகத்திற்கும் அவர்கள் பல மடங்கு வலியை அனுபவிக்கும் காலம் தொடங்கிவிட்டது. நீ எந்த பழிவாங்கலிலும் ஈடுபட தேவையில்லை. உன்னுடைய கைகளை நீ அசுத்தப்படுத்திக் கொள்ளாதே. உனக்கான நீதியை, உனக்கான தர்மத்தை இந்த சிவபெருமான் நான் நிலைநாட்டுவேன். என் அன்பு பிள்ளையே, இனி நீ யாரிடமும் உன்னுடைய பலவீனங்களை காட்டிக்கொள்ளாதே. யாருடைய காலடியிலும் சென்று உன்னுடைய சுயமரியாதையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதே. உன்னை மதிக்காத அந்த போலி உறவுகள் உனக்கு தேவையில்லை. உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் முற்றிலும் வீணானது. உன்னுடைய கண்ணீரை துடைத்து உன்னை அணைத்துக் கொள்ள இந்த ஈசன் இருக்கும்போது நீ ஏன் இருளில் தனிமையில் அமர்ந்து அழ வேண்டும்? உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உனக்கான சுமைகளை நான் என் தோள்களில் சுமக்கிறேன். நீ கம்பீரமாக எந்த ஒரு கவலையுமின்றி உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு ஒளியாக இருப்பேன். உன்னுடைய முடிவுகள் அனைத்திலும் என்னுடைய சிந்தனையே நிறைந்திருக்கும். இனி வரும் காலங்கள் உனக்கான வசந்த காலமாக மட்டுமே மாறப்போகிறது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் முழுமையான வெற்றியை தரும். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் யாவும் ஈடேறும். உன்னுடைய குடும்பத்தில் இதுவரை இருந்த குழப்பங்களும் சச்சரவுகளும் யாவும் நீங்கி அங்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிரந்தரமாக குடிகொள்ளும். உனக்காக நான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். அதில் நீ எந்த குறையும் இல்லாமல் வலம் வருவாய். உன்னை சுற்றியுள்ள அத்தனை தடைகளையும் நான் சுக்குநூறாக உடைத்து எறிந்துவிட்டேன். இனி நீ வெற்றி படிகளில் மட்டுமே கம்பீரமாக ஏறப்போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்தை முழுமையான நம்பிக்கையோடு தொடங்கு. எதைக் கண்டும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உன்னுடைய மாபெரும் வெற்றியை தடுக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது. உன்னோடு என்றென்றைக்கும் இந்த சிவனே துணையாக இருப்பேன். என் உயிரினும் மேலான அன்பு பிள்ளையே, அண்டசராசரங்களையும் ஆளும் இந்த கைலைநாதனின் குரல் உன்னுடைய ஆன்மாவை முழுமையாக தழுவிக்கொள்ளும் உன்னதமான தருணம் இது. இத்தனை காலமாக நீ சுமந்த வலிகள், இருளில் அமர்ந்து நீ சிந்திய கண்ணீர், உன்னுடைய நெஞ்சை குத்திய அவமானங்கள் அத்தனைக்கும் ஒரு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்கும் மாபெரும் காலம் உன்னை வந்தடைந்து விட்டது. உன்னுடைய நீண்ட நெடிய போராட்டத்தின் உச்சக்கட்டத்தை நாம் கடந்துவிட்டோம். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் இல்லை, சாதனைகள் மட்டுமே. உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் சிறு அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு எனக்கு முன்னால் மண்டியிட்டு நீ அழுத ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கண்ணீரை துடைக்க இந்த முக்கண்ணன் உன் அருகிலேயேதான் நின்று கொண்டிருந்தேன் என்பதை நீ அறிய மாட்டாய். உன்னுடைய வேதனைகளையெல்லாம் ஒரு தந்தையாக நான் பொறுமையுடன் பார்த்துக் கொண்டிருந்ததற்கு காரணம், உன்னைச் சுற்றியுள்ள மாயத்திரைகளை விலக்கி வஞ்சக மனிதர்களின் உண்மை முகத்தை நீ தரிசிக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர உன்னை தண்டிப்பதற்காக அல்ல என் செல்லமே. உன்னுடைய எல்லையற்ற அன்பையும் விட்டுக் கொடுக்கும் உன்னதமான குணத்தையும் இந்த உலகம் உன்னுடைய கோழைத்தனம் என்று தவறாக எடை போட்டுவிட்டது. யாருக்கெல்லாம் நீ உதவி செய்தாயோ, யாருடைய மகிழ்ச்சிக்காக உன்னுடைய ஆசைகளையெல்லாம் நீ குழிதோண்டி புதைத்தாயோ அவர்களே உன்னை ஏளனமாக பேசி உன்னுடைய முதுகில் குத்தியதைக் கண்டு உன்னுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்துவிட்டது. உன்னை வீழ்த்த வேண்டும், நீ சேர்த்த செல்வங்களையெல்லாம் தட்டிப் பறிக்க வேண்டும், உன்னுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று இரவும் பகலும் அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். உனக்கு எதிராகச் செய்வினைகளையும் பல இருள் சூழ்ச்சிகளையும் ஏவிவிட்டு நீ இனி மீண்டே வரமாட்டாய் என்று அவர்கள் மமதையில் கொக்கரித்தார்கள். ஆனால் அகிலத்தையே ஆட்டிப்படைக்கும் இந்த ஆலகாலன் உனக்கு அரணாக நிற்கும்போது இந்த உலகத்தில் எந்த ஒரு தீய சக்தியால் உன்னுடைய ஒரு முடியை கூட அசைக்க முடியும்? அந்த அஞ்ஞானிகள் விதித்த சதி வலைகள் அனைத்தும் என்னுடைய நெற்றிக்கண் நெருப்பில் பட்டு என்றென்றைக்குமாக பஸ்பமாகிவிட்டன என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் தங்கமே, உனக்கு எதிராகச் சூழ்ச்சி செய்தவர்கள், உன்னை கண்ணீர் விடச் செய்தவர்கள் அனைவரும் தாங்கள் செய்த மாபெரும் கர்ம வினைகளுக்கான பலனை அனுபவிக்கத் தொடங்கிவிட்டார்கள். தர்மத்தின் சக்கரம் இப்போது சுழலத் தொடங்கிவிட்டது. உன்னை அழுதபடியே வேடிக்கை பார்த்தவர்கள் இனி உன்னுடைய அசுர வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கப் போகிறார்கள். ஆனால் நீ எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணத்தையும் உன்னுடைய தூய்மையான மனதிற்குள் அனுமதிக்கக்கூடாது. உனக்கான நீதியை, உனக்கான தர்மத்தை இந்த சிவபெருமான் நீதிமன்றம் மிக கடுமையாக வழங்கும். நீ உன்னுடைய மனதை அமைதியாகவும் நேர்மறையாகவும் மட்டுமே வைத்திருக்க வேண்டும். இனிமேல் உன்னுடைய வாயிலிருந்து என்னால் முடியாது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, எனக்கு யாருமே இல்லை என்ற வார்த்தைகள் வரவே கூடாது. அகிலத்துக்கே படியளக்கும் இந்த அன்னபூரணியின் நாயகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது? இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ,
எதற்கெல்லாம் ஆசைப்பட்டு ஏங்கினாயோ அவை அனைத்தும் பல மடங்காக உன்னை தேடி நதியாக பெருக்கெடுத்து வரப்போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் தேடி வரும். உன்னுடைய இல்லத்தில் இதுவரை இருந்த கடன் பிரச்சினைகள், குழப்பங்கள், சச்சரவுகள் அனைத்தும் பனிப்போல் விலகிப் போகும். அங்கு செல்வமும் அமைதியும் ஆனந்தமும் நிரந்தரமாக குடிகொள்ளும். உன்னை தரக்குறைவாக பேசியவர்கள் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து மாபெரும் வெற்றியாளனாக நான் உலவவிடப் போகிறேன். உன்னுடைய குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி கைகூடி வரும். உன்னுடைய சந்ததியினரும் எந்த குறையுமின்றி வாழும் அளவிற்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நான் உனக்காக உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என் அன்பு பிள்ளையே, நீ ஒரு விஷயத்தில் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். உன்னுடைய மாபெரும் வெற்றியையும் உன்னுடைய வளர்ச்சியையும் பார்த்துவிட்டு உன்னை விட்டு விலகிச் சென்ற அதே போலி உறவுகளும் துரோகிகளும் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். தாங்கள் மாறிவிட்டதாகவும் திருந்திவிட்டதாகவும் பல மாய வார்த்தைகளை கூறி மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைய பார்ப்பார்கள். அந்த போலி நாடகங்களைக் கண்டு உன்னுடைய இரக்க குணம் மீண்டும் அவர்களை பலவீனமாக அனுமதித்துவிடக்கூடாது. உன்னுடைய புன்னகையையும் உன்னுடைய மௌனத்தையும் மட்டுமே அவர்களுக்கு பரிசாக கொடு. அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி எக்காலத்திலும் எந்த ஒரு சிறு இடமும் கிடையாது என்பதை உன்னுடைய உறுதியான நடவடிக்கையால் நீ உணர்த்த வேண்டும். உன்னுடைய எல்லையை கடந்து யாரையும் உள்ளே அனுமதிக்காதே. உனக்கான பாதுகாப்பு கவசமாக என்னுடைய திரிசூலம் உன்னுடைய வாசலிலேயே நிலைத்து நிற்கும். உன்னுடைய வாழ்க்கையின் புதிய வசந்த காலம் இதோ முழுமையாக மலர்ந்துவிட்டது. உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையையும் என்னுடைய பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு நீ ஒரு புதிய மனிதனாக எந்த பயமும் இன்றி உன்னுடைய அடுத்த அடியை கம்பீரமாக எடுத்துவை. உனக்கு வரவேண்டிய அத்தனை நன்மைகளையும் நான் உன்னுடைய கைகளில் நேராக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதற்கும் கலங்காதே. உன்னுடைய ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும், உன்னுடைய ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும், உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் இந்த சிவனே துணையாக என்றென்றைக்கும் உன்னோடு இரண்டர கலந்து நிற்பேன். உன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு அழகிய மாபெரும் காவியமாக மாறப்போகிறது. தைரியமாக இரு என் செல்வமே, என் ஆருயிர் அன்பு பிள்ளைகளே. அகிலமாளும் ஈசனின் இந்த சத்திய வாக்கானது உங்களின் மனபாரத்தை முழுமையாக இறக்கி வைத்து உங்கள் வாழ்வில் புதிய வசந்தத்தை கொண்டு வந்திருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உங்களின் கண்ணீர் இன்றோடு நிரந்தரமாக துடைக்கப்பட்டுவிட்டது. ஈசனின் இந்த ஆழமான அருட்பார்வையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகள், உங்களின் தூய்மையான கைகளால் சிவனே துணை என்று எழுதி உங்களின் மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்று இறைவனின் உண்மையான சத்திய வாக்குகளை தொடர்ந்து கேட்கவும் உங்களின் ஒவ்வொரு வாழ்வியல் சூழலிலும் ஈசனின் தெளிவான வழிகாட்டுதலை பெறவும் நம்முடைய சிவனே துணைத்தளத்தோடு நிரந்தரமாக இணைந்திருங்கள். மனக்கவலையில் தவிக்கும் மற்ற அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நல்வாக்கை கொண்டு சேர்த்து சிவனின் முழுமையான பேரருளுக்கு பாத்திரமாகுங்கள். எதற்கும் கலங்காதீர்கள். எல்லாம் வல்ல கைலைநாதனின் அருள் என்றென்றும் உங்களை காத்து நிற்கும்.